சியாட்டோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரவில்லை. how many companies have expanded? நிறைய பேர் வந்து சும்மா தான் இருந்தாங்க. ஃபார்மாக்கு அடுத்தது பெரிய அளவில் வளர்ச்சி தந்த ஒரு செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கேம். தட் பிகம்ஸ் அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து எனக்கு வராது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் அவங்க பண்ணாங்கன்னா ஸோ பிளைண்டாக ஒரு சஜஷன் நம்ம எடுக்கிறத விட ரிசல்ட்ஸாக இருந்தோம்னா அந்த ப்ரெஃபரன்ஷியல் பயஸ் நம்ம இமோஷனலாக அட்டாச் ஆகி இது வந்து பெரிய கம்பெனி நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாதிரி ரிசல்ட் ஜஸ்டிஃபை ஆகலையா வாங்க வேண்டாம். சிஎஸ்கே எப்படி இப்போ சிஎஸ்கே நீங்கள் பேக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பேக் பண்ண மாட்டோம். ஏன்னா 11 மேட்ச்சில் 9 மேட்சஸ் வி லாஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். Q4 ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல் இந்தியா, டாபர் இந்தியா, எம்ஆர்எஃப், குட்கோ, ப்ளூ ஸ்டார், டாடா கெமிக்கல்ஸ், அப்புறம் கிராஃப்ட்ஸ்மேன்ஸ், அப்புறம் சஃபயர் ஃபுட்ஸ், ரூட் மொபைல் இதோடைய Q4 ரிசல்ட்ஸ்லாம் இன்னைக்கு எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ நம்ம கோல் இந்தியா பொறுத்தவரையில் சார், கோல் இந்தியா வந்து இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது? ஏன்னா ரொம்ப அந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ல நம்ம பேசும்பொழுது கோல் இந்தியாவை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. கோல் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் வி டேக் தட் சஜஷன்? See, again, not based on emotion, Stephen. ஏன்னா கடந்த குவார்ட்டர், அதுக்கு முன்பதான குவார்ட்டர் வந்து கோல் இந்தியாஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் கிரேட். என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த ரிசல்ட் பேஸ்ட் பிக்ஸில் ஒரு ஃபேக்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷனாக வச்சோம்னா கோல் இந்தியா வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகாது. பட் இமோஷனல் அட்டாச்மெண்ட் இஸ் வெரி ஹை. நான் இல்லைன்னு சொல்லுவேன். இரண்டாவது, கோல் இந்தியா வந்து இன்னைக்கு கூட ரிசல்ட் வர, இட் கேன் கம் எனி டைம். அந்த ரிசல்ட் வருகின்ற நேரத்தில் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஆட்கள் வந்து விலை ஏறாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு டிவிடெண்ட் வந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து கோல் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இட் கண்ட்ரோல்ஸ் த லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் ஆஃப் மைனிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல். நான் இல்லைன்னா சொல்ல. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதோட ரெவென்யூ வந்து கூடியிருக்கா, நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டும். நாட் பிகாஸ் கோல் இந்தியா இஸ் அ பிஎஸ்யூ ஆர் த லார்ஜஸ்ட் பிளேயர். இப்போ எஸ்பிஐ அதுக்கு ஈக்குவலண்ட் உதாரணம் வந்து எஸ்பிஐ வந்து நம்ம நாட்டோடைய லார்ஜஸ்ட் பேங்க், இட்ஸ் அ பேங்கர் டு த நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அரசாங்கத்தோடைய அத்தனை பேங்கிங்குமே எஸ்பிஐ மூலமாக, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருக்கும். பட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து -7% or 8% Q4 ரிசல்ட்டு. ஸோ டு வி கோ அண்ட் பை தட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் எஸ்பிஐ பேங்கர் டு த நேஷன்னால அதை போய் வாங்குறதா? டெஃபினட்டாக வாங்க. அதே போல தான் கோல் இந்தியாவும். ஸோ பிளைண்டாக ஒரு சஜஷன் நம்ம எடுக்கிறத விட ரிசல்ட்ஸாக இருந்தோம்னா அந்த ப்ரெஃபரன்ஷியல் பயஸ் நம்ம இமோஷ்னலாக அட்டாச் ஆகி இது வந்து பெரிய கம்பெனி நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாதிரி ரிசல்ட் ஜஸ்டிஃபை ஆகலையா வாங்க வேண்டாம். சிஎஸ்கே எப்படி இப்போ சிஎஸ்கே நீங்கள் பேக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பேக் பண்ண மாட்டோம். ஏன்னா 11 மேட்ச்சில் 9 மேட்சஸ் வி லாஸ்ட். சேம் பிரின்சிபல். ஒய்? பிகாஸ் த ரிசல்ட்ஸ் ஸ்பீக் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஸோ நான் பிளாங்கெட்டாக கோல் இந்தியா ஒரு குட் சஜஷன் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ உங்களுடைய ரீடிங் என்ன சார்? இப்போ டாபர் இந்தியாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து ஒரு டூத் பேஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய க்ரோத் அவங்கள்ட்ட இருக்கு. நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேஸ்டா வந்து க்ளோஸ் அப், கோல்கேட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரிசல்ட் பேஸ்டா மாறி இருக்காங்க. அதுல வந்து இப்போ டாபர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி தெரியுது. உங்களுடைய ரீடிங் என்ன? கன்சியூமர், இவங்க டாபர் ஆப்ரேட் பண்ற செக்டர் வந்து FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்றோம். பொதுவாக கடந்த ஒரு 6 மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் க்ரோத் பொதுவாக ஒரு கன்சியூமர்ன்ற நிலைமையில நமக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கு. Maybe because of inflation, maybe because of lack of growth, maybe because of opportunity loss. So FMCG companies எல்லாமே நீங்கள் ரிசல்ட்ஸ் Q3ல இருந்தாலும் சரி, Q4ல தற்போதைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. சேல்ஸ் வால்யூம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ரெவென்யூ க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? பீப்புள் ஆர் நாட் பையிங் as much as they used to. அந்த டிஸ்போசபிள் இன்கம் தூக்கி FMCGயில் போட்டு பெரிய அளவில் செலவு பண்ணவில்லை அப்படின்றது தான் ஒரு பேர். ஸோ டாபூர் அதே FMCG கேட்டகரி, இட் கம்ஸ் அண்டர் வித் ITC ஆர் மேபி இந்துஸ்தான் யூனிலீவர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு செக்மெண்ட் டூத் பேஸ்ட் சொல்கிறீங்க, கரெக்ட், நான் இல்லைன்னுலாம் சொல்ல, இட்ஸ் காட் டிமாண்ட், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த டிமாண்ட் வந்து ரெவென்யூ க்ரோத்துக்கு ஜஸ்டிஃபை ஆகுமானால் தென் திஸ் பிகம்ஸ் அன் அவுட்லயர். வாட் HUL அண்ட் ITC இது வரைக்கும் டெலிவர் பண்ண முடியாததை ப்ராபப்ளி இஃப் டாபர் கேன் டெலிவர், டெஃபினெட்லி அதோட பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து வர இருக்கலாம். பட் இந்த செக்டர் ப்ரெஷர் வந்து டெஃபினட்டாக டாபர் மேலே இருக்கும். அந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது பீப்புள் குட் பை ஸ்மாலர் டியூப்ஸ், அதான் நடக்கும். பெருசாக வாங்குறத விட சின்னதாக வாங்குவாங்க. ஸோ அகெயின் யுவர் வால்யூம் கம்ப்ரெஷன் ஹேப்பன்ஸ், சேல்ஸ் க்ரோத் நம்பர்ஸ் வில் ட்ராப். ஸோ இதுக்கு ஆஃப்செட் பண்ணி டாபர் கேன் டெலிவர்னா டெஃபினெட்லி இட் பிகம்ஸ் கேண்டிடேட் ஃபார் இன்வெஸ்ட். இப்போ ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்டாக்னா MRF தான். ஸோ அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து
பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் இப்போ இது வரைக்கும் வந்தது வந்து நான் கவனித்தது வந்து சியாட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சியாட் எம்ஆர்எஃப் சேம் செக்மெண்ட் பட் டிஃப்ரெண்ட் பேண்ட்வித். சியாட்டோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரவில்லை. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுவும் லெஸ் தேன் 3-4% தான் வளர்ச்சி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில், ஏன்னா ஆட்டோ செக்மெண்ட்டே ஒரு பாதிப்பு இருந்ததாக நம்ம பேசணும். இப்போ டேரிஃபோடைய பிரச்சனையும் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் டயர்ஸ் அப்ராட் அது ஒரு சேலஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது ஐ டோன்ட் திங்க் ஒரு பெரிய அளவில் ஒரு குரோத் தர பாசிபிலிட்டி இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. பட் அகெயின் இட் இஸ் அ ஸ்டாக் தட் இஸ் அவுட் ஆஃப் ரீச். இப்போது என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் நாட் கோ அண்ட் இன்வெஸ்ட் in MRF. First of all, it's too expensive for me. Too expensive. Yeah, I don't think any fellow in the senses will go and invest. அவங்க promoters தவிர I don't very few people actually go and invest into MRF. Price barrier ஒரு பிரச்சனை. ஸோ சியாட்டோட ரிசல்ட் வச்சு நம்ம பார்க்க போமானால் ஐ திங்க் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இருக்காதுன்றது என்னோட ரீடிங். சார் ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா அதுவுமே ஏசி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ப்ளூ ஸ்டாருடைய Q3ல வந்து ஒரு குவாலிஃபயர் ஸ்டீஃபன், தே குவாலிஃபைட் வித் குட் ரிசல்ட்ஸ், தே நம்பர்ஸ் வர் குட். ஸோ இந்த அஃப்கோர்ஸ் சம்மர் இஸ் கெட்டிங் ஹாட்டர், நமக்கு மட்டும் இல்லை பட் இந்தியா முழுக்கம் பார்த்தீங்கன்னா. பட் இவங்க ஆக்சுவலாக நம்பர் 2 பிளேயர் தான் இந்தியாவில். வந்து லார்ஜஸ்ட் ஏசி மேக்கர் வந்து ஐ மீன் லிஸ்டட் ஏசி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகம்ஸ் வோல்டாஸோட ரிசல்ட்ஸும் இன்றைக்கி வர இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்க போகும்பொழுது ஐ திங்க் we are hoping that the demand will increase. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இவங்களுடைய கார்ப்பரேட் சப்ளை தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நிறைய பிக் கம்பெனிஸ்க்கு தான் சப்ளை பண்ணுறாங்க ப்ளூ ஸ்டார். ஆமாம். ஸோ யா இப்போ அந்த ஸ்பெண்டிங் இதுதான் அந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பை கார்ப்பரேட் ஸ்டீஃப். இது வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அந்த ஸ்பெண்டிங் காம்பனண்ட் வந்து அதிகரிச்சிருக்கும். பட் ரிசல்ட்ஸ் சரிப்பட்டு வரவில்லை என்றால் தி அமௌண்ட் அவைலபிள் ஃபார் சச் டிஸ்போசபிள் இன்கம் குறைவாக தான் இருக்கும், அது ரிடக்ஷன் ஆகும். ஸோ பெரிய அளவில் ஐ திங்க் தென் தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரீட்டெயில் தான். அந்த ரீட்டைல் செக்மெண்ட்டுக்குள்ளே காம்படிஷன் வரதா. ஏன்னா ஹவு மெனி கம்பெனிஸ் ஹவ் எக்ஸ்பேண்டட். நிறைய பேர் வந்து சும்மா தான் இருந்தாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பேங்க்கில் ஹையர். இப்போ தான் February-March தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நம்ம பார்த்தோமே, அந்த புது RBI கவர்னர் வந்த பிறகு தான் அதை பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்பெண்டிங் ரிசல்ட்ஸும் போர், ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹைனா பாரோயிங் இஸ் லோ, ஸ்பெண்டிங் இஸ் லோ. அப்படி இருக்கும்பொழுது தீஸ் கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக அவ்வளோ பெரிய அளவில் ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டாம்ன்றது தான் என்னோட ரீடிங் ஆகும். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து இப்போ டாடா கெமிக்கல்ஸ் அதே மாதிரி இப்போ சஃபயர் ஃபுட்ஸ் இது ரெண்டு பற்றி நம்ம பேசிடலாம். டாடா கெமிக்கல்ஸை பொறுத்தவரையில் அதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ அதோடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், Q3 எப்படி இருந்தது? டாடா கேம் இப்போ ஐ திங்க் இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் வந்து இட் கம்ஸ் அண்ட் கோஸ் இன் சர்டன் ஃபேஸஸ் ஸ்டீஃபன். நம்ம வந்து முக்கியமாக கோவிட் டைமில் ஃபார்மாக்கு அடுத்தது பெரிய அளவில் வளர்ச்சி தந்த ஒரு ஒரு செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். அப்போ நீங்கள் ரிசல்ட்டோடைய பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சமீப காலத்தில் திஸ் கெமிக்கல் செக்டர் இஸ் அகெயின் பேக் இன் ஆக்ஷன். அது ஒரு வேளை நம்ம மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி கூடுறதுனால ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், கிளீனிங் ஆக்டிவிட்டி கூடுறதுனால ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் and mining and minerals, chemicals are used for all this. So I expect இப்போ டாடா கெமிக்கல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி, தேவ் டன் எக்ஸப்ஷனல். 1600 கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக், அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபியூ அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனிஸ். ஸோ அப்படி பார்க்க போகிறது டாடா கெமிக்கல்ஸ் ஆக்சுவலி இன் தட் சைஸ் இட்ஸ் ஆக்சுவலி மச் பிகர் கம்பெனி. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு டாடா கேம் ஐ திங்க் கொஞ்சம் ஹெல்த்தி ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது, பிகாஸ் கெமிக்கல்ஸ் ஹவ் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் அகேன். பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு காமனான ஈட்டரி ஆயிடுச்சு. இப்போ பீஸா செக்மெண்ட்டில் பேசும்பொழுது டாமினோஸ் அப்புறம் வந்து பீஸா ஹட் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. பீஸா ஹட்டை வந்து இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சஃபயர் ஃபுட்ஸ். ஸோ இப்போ அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஷன்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ஹைப்பர் லோக்கல் சிட்டிஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராப்ளம் இந்த பீஸா செக்மெண்ட்டில் என்ன ஸ்டீஃபன், இட் இஸ் அ வெரி ஈஸிலி காப்பியபிள் ப்ராடக்ட். இப்போ பீஸான்றது
அஃப்கோர்ஸ் டாமினோஸ் இஸ் த லீடர். ஏன்னா அவங்க தே ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி பீட்சா கார்னர் வாஸ் த லீடர். அவங்க வந்து நான் லிஸ்டட் கம்பெனி, அது வந்து விட்டுருங்க, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்தது டாமினோஸ் தான், ஜூபிலி ஃபுட் ஒர்க்ஸ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் சஃபயர் ஃபுட்ஸ் வித் பீட்சா ஹட். நீங்கள் பட் திஸ் இஸ் அ வெரி ஈஸிலி காப்பியபிள் ப்ராடக்ட். காப்பியபிள் ப்ராடக்ட்னா என்ன? இப்போ ஹோம் பேஸ்ட் பீஸா மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வீட்டில் மைக்ரோவேவ்லேயே செஞ்சிடலாம். ப்ளஸ் அது கமர்ஷியலாக பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஸ்டீஃபன். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீட்சா பேருன்னு சொல்லி சம்டைம்ஸ் தேர் பீட்சாஸ் ஆர் டேஸ்டட் ஆல்சோ. இது பிராண்டுக்காக தான் பீட்சா ஹட் அண்ட் இது. அண்ட் ரெண்டாவது இவங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் டாமினோஸ் ஸ்டில் டாமினேட்ஸ் அந்த காம்படிஷன் வைஸ். இவங்க எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாலுமே ஐ திங்க் டாமினோஸ் ஸ்டில் பிகம்ஸ் த நம்பர் 1 ப்ரிஃபர்ட் in terms of orders and deliveries. So results கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். பட் we have to wait and see. சஃபயர் ஃபுட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆஸ் கம்பேர்ட் டு டாமினோஸ் வந்து அந்த வளர்ச்சியை வந்து தர முடிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஐ ஸ்டில் பிலீவ் டாமினோஸ் would have outpaced Pizza Hut. சார், இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஃபெடரலுடைய பாலிசி மீட்டிங்குடைய டிசிஷன்ஸ் தான். யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குமா, இல்லை வந்து கட் இருக்குமா, இல்லை எப்படி அது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும்? தற்போதைய நிலைமைக்கு ஃபெடரல் ரிசர்வ் வந்து அந்த மாற்றம் செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்றது தான் யூனிவர்சலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பிகாஸ் ஜெரோம் பவல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஹீ இஸ் ஹெட் ஆஃப் தி ஃபெடரல் ரிசர்வ். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டேரிஃபோடைய கேம் ப்ளே அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் இம்பேக்ட் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் கட் செய்யணும், அதுக்குள்ள ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க தேவை அப்படின்றது. கோர்ஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் வந்து தே டோன்ட் சி ஐ டு ஐ. அது அவர் வந்து கட் பண்ணுன்றாரு, இவர் வந்து வெயிட் அண்ட் சி. எக்கானமிக் அப்ரோச்சாக எக்கனாமிக்கல் ஒரு எக்கனாமிஸ்ட் அப்ரோச் தான் இவர் வச்சுருக்காரு. ஸோ பொதுவாக சந்தைக்குள்ள எதிர்பார்ப்பு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து வராது அப்படின்றது தான். பட் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த காமெண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் முடிஞ்சு ஒரு காமெண்ட்ரி இருக்கும், அவங்களுடைய எக்கனாமிக் அவுட்லுக், பொருளாதார அந்த அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது. டேரிஃப்னால ஆஃப்கோர்ஸ் 90 டே ஸ்டால் ஆகிருக்கு இப்போது. ஸோ அந்த 90 டேஸுக்கு அப்புறம் திருப்பி இது வரும்போது திருப்பி ரிசெஷனரி ட்ரெண்ட் வருமா, இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வருமா, இது ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி அவுட்லைன்ட் இன் தட் காமெண்ட்ரி. தட் பிகம்ஸ் அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து எனக்கு வராது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் அவங்க பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி அ லிட்டில் சேஞ்ச் இன் த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். பட் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் வராது. ஏன்னா அந்த டேரிஃபோடைய இம்பேக்ட் வந்து எக்கானமிக்கு நெகட்டிவ்ன்றது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அண்ட் தட் இஸ் பேட் ஃபார் ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் பாலிசி. ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்றத பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.